எனது அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூடாரவள்ளி அன்னைக்கு ஏன் நம்ம அக்கார அடிசல் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு படைச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டாளம்மாவுக்கு அதாவது மார்கழி மாதத்தில் 27ஆம் தேதி அக்காரடிசல் செஞ்சு நாம் வழிபாடு பண்ணுவோம். அந்த அன்றைக்கி ஒரு பாடல் படிப்பாங்க. அந்த பாடல் என்னன்னு பார்த்துருவோமா? முதல்ல அந்த பாடல் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு முகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றென்னை பல்கலனும் யாமணியும் ஆடை உடுப்பும் அதன் பின்னே பாச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூட இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் பாடுவாங்க அந்த அன்னைக்கு. இப்போ அந்த அம்மா ஆண்டாளம்மா எப்படி திருமணம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டாளம்மா நினச்ச மாதிரி கண்ணனை திருமணம் பண்ணிட்டாங்க, கண்ணனை திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவாங்க. இது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டாளம்மா பாவை நோன்பு இருந்து அரங்கநாதர் அப்படிங்கிறது கண்ணர் தான், அவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. யாருக்கிட்ட? கள்ளழகர்கிட்ட எப்படி வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் 100 அண்டாவில் அக்கார அடிசலும் 100 அண்டாவில் வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போது இந்த அம்மா வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டாளம்மா அரங்கநாதரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த மார்கழி 27ஆம் தேதி அரங்கநாதர் கூட அந்த ஆண்டாளம்மா ஐக்கியமாயிடுறாங்க. ஐக்கியமானவுடனே அந்த வேண்டுதல் செய்ய முடியாமல் போயிடுது. அடுத்து யாருமே செய்யலை அந்த வேண்டுதலை. அப்படியே வருஷங்கள் பல ஓடுது. எத்தனை வருஷம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வருஷம் ஓடிடுதுங்க. 2000 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வர்றாரு. ராமானுஜர் வரும்போது அவர் இந்த ஆண்டாளம்மாவுடைய ஆசையும் வேண்டுதலையும் கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி அவங்க அரங்கநாதரை திருமணம் பண்ணது ஐக்கியமானது அவர் கூட. அதே மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தது. கள்ளழகருக்கு 100 அண்டாவில் அக்கார வடிசலும் 100 அண்டாவில் வெண்ணையும் வைக்கிறேன்னு சொல்லி அதை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவுடைய வேண்டுதலை இவர் நிறைவேற்றுறாரு. கள்ளழகர் கோயிலில் போய் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த அவங்கக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு நான் இங்கே வேண்டுதல் வைக்கிறேன், வேண்டுதல் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த கள்ளழகருக்கு 100 அண்டாவில் அக்கார வடிசலும் 100 அண்டாவில் வெண்ணையும் வச்சு பண்ணுறாரு. அக்கார வடிசல் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பால்லையே அந்த அரிசியை போட்டு வேக வச்சு சாதத்தை பால்லையே வேக வைக்கணும். நெய் அப்படியே சும்மா நம்ம எடுத்து இப்படின்னு வாயில் வச்சோம்னா அந்த சாதத்தை அப்படியே அதில் இருக்கிற நெய் அந்த அக்கார வடிசல் இருக்கிற நெய் அப்படியே முழங்கை வரைக்கும் அப்படியே லொலோன்னு அப்படியே ஒழுகணுமாமா. கற்பனை பண்ணி பாருங்கள், அப்படியே ஒழுகி வர்றதை முழங்கை வரைக்கும். சரிங்களா? அப்படி ஒழுகணுமாமா. அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு. வச்சுட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு போய் அந்த அம்மா ஆண்டாளம்மாவையும் போய் பார்த்து அங்கேயும் போய் அந்த நெய்வேதியை கொண்டு அந்த அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறத அந்த அம்மாட்டையும் தெரிவிச்சிட்டாரு. அந்த அம்மா இவரை அண்ணனாக ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? இவருடைய ஆண்டாளம்மாவோட வேண்டுதலை இவர் பண்ணியிருக்கிறாரு. வேண்டுதலை யார் பண்ணுவாங்க? ஒன்று அம்மா நம்மளுக்குன்னா அம்மா அப்பா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்க. அந்த அம்மா இவரை அண்ணனாக ஏற்றுக்கிட்டு அண்ணான்னு சொல்லி அந்த உறவு முறையில் கூப்பிட்டு பேசிக்கிறாங்க அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெண் பிள்ளைகள்லாம் 27ஆம் தேதி அந்த அன்னைக்கு வீட்டில் அக்கார வடிசல் செஞ்சு அந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியம் வச்சு நல்ல துணிமணிகள் முகமெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நல்ல பூ நல்லா நிறைய வச்சுக்கிட்டு புது துணிகள், அதாவது பாவாடை தாவணி இருந்தால் பட்டு பாவாடை தாவணி, சேலையாக இருந்தால் பட்டு சேலை, அந்த மாதிரி நல்லா அந்த அன்னைக்கு நல்லா ஜொலின்னு ஜொலிப்பாங்களாம்மா பெண்கள். அவங்களே நல்லா அலங்காரம் பண்ணிக்குவாங்களாம்மா. அலங்காரம் பண்ணிவிட்டு ஆண்டாளம்மாவுக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமாக அக்கார வடிசல் வச்சு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்களாம்மா.
அப்படி வழிபாடு பண்ணும்போது ஆண்டாளம்மா வந்து தான் எப்படி நினச்ச ஒரு கண்ணனை, அதாவது அரங்கநாதரை எப்படி நினச்சவரை வந்து திருமணம் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கும் நல்ல கணவனை அமைச்சு கொடுப்பாங்களாமா. அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் தான் இது நாள் வரைக்கும் எல்லாம் இது பாவை நோன்புங்கிறத இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயுமே, என் வீட்லேயும் பிள்ளைங்க பையங்க இருக்கிறாங்க. உங்கள் வீட்லேயுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்லேயுமே பிள்ளைங்க பசங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பையங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அம்மா அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை 11/1/2025 சனிக்கிழமை வருதுங்க கூடாரவள்ளி. அந்த அன்னைக்கு அக்கார வடிசல் செஞ்சு ஆண்டாளம்மாவுக்கு நெய்வேத்தியம் வச்சு அந்த அம்மாவை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும்னு வழிபாடு பண்ணிக்கோங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும்னு வழிபாடு பண்ணிக்கோங்க. அம்மா அப்பாவாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கணவன் அமையணும், பையனாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும். கண்டிப்பாக நானுமே அந்த அன்னைக்கு செய்வேங்க. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நெய்வேத்தியம் வச்சு அக்கார வடிசல் வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடும்போது அந்த அம்மா வந்து அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல கணவனை அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது கேட்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க. இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்கன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது கேட்கணுன்னா சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய சேனலில் சமையல் வீடியோஸ், வீலாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்ருக்கிறேன். ஆன்மீகம் பற்றியும் போட்டுட்ருக்கிறேன். என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களைய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.